ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. வேளாண் பட்ஜெட் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. விவசாயிகள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. விவரங்களோட செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், விவசாயிகளுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில இன்று தமிழக வேளாண் பட்ஜெட் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மற்றொரு புறம் எதிர்க்கட்சிகளுடைய திட்டம் என்ன? ஏன்னா காவிரி விவசாயிகள் நீர் இல்லாம பெரும் பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் சார்பாக விவசாயிகளை பாதுகாக்க கோரி போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இன்று எதிர்க்கட்சிகளுடைய திட்டம் என்ன? ஆனந்தி, இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2026-27 ஆண்டு வேளாண் நிதி அறிக்கையை வேளாண் துறை அமைச்சர் வினோத் தாக்கல் செய்ய இருக்கிறார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களிடம் இதற்கான வாழ்த்துக்களையும் பெற்றிருக்கிறார். உள்ளிட்ட போன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இதில் திமுகவை பொறுத்தவரை கருப்பு சட்டை அணிந்து இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்னதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே பேரவையில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். தாவேக அரசு பொறுத்தவரை வேளாண் பட்ஜெட்டில் மிக முக்கியமாக விவசாயிகளுக்கான நலன்கள், அதே போன்று விவசாயிகளுக்கான வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய ஆணையம் அமைப்பது, அதே போன்று விவசாயிகளுடைய பயிர்க்கடன் உள்ளிட்ட பலவிதமான முக்கிய அம்சங்கள் இந்த வேளாண் பட்ஜெட்டில் இருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே மண்டல வாரியாக விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளுடன் இதற்கான ஆலோசனையை கொண்டு இந்த முழுமையான வேளாண் பட்ஜெட் தயாரிப்பு செய்திருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க.